எபிசோட் 96. நாளைக்கு பாப்பா பிறந்துச்சுன்னா அண்ணனும் அண்ணியும் எங்களை மறந்துடுவாங்களா அப்படின்னு ரொம்ப சோகமாக கேட்டா நிலா. இதை கேட்ட ஸ்மிதியும் யுவராஜும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஸ்மிதியை சிரிச்சுக்கிட்டே நிலாவை கூட்டிட்டு மடியில் உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறமா இங்கே பாரு பாப்பா, அர்ஜுனுக்கு எப்போவுமே நீ தான் முதல் குழந்தை, அதுக்கப்புறமா தான் பிறக்க போகிற குழந்தை. கௌரி ரொம்ப நல்ல பொண்ணு, உன்னை ரொம்பவே நல்லா பார்த்துப்பா. அது அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றி தான் அவள் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பா. நீ கவலைப்படாத, அவள் அப்படியெல்லாம் உன்னை விட்டுற மாட்டா. அவள் எப்போவுமே உன்னை பற்றி தான் கவலைப்பட்டு என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பா. நிலாவை எப்படி நல்லபடியாக படிக்க வைக்கிறது, அது மட்டும்தான் அவளுக்கு போய்கிட்டே இருக்கும். உன்னை அவள் அப்படியெல்லாம் ஒதுக்கி வைக்க மாட்டா, கவலைப்படாத. நீ எப்போவுமே ஸ்ட்ராங்கான பொண்ணாக இருக்கணும், சரியா அப்படின்னு சொல்ல நிலா சிரிச்சா. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது கீழே கல்பனா கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. உடனே யுவராஜ் குழந்தையும் கூட்டிட்டு ஸ்மிதி கூட கீழே இறங்கி வந்தாங்க. அங்கே அர்ஜுன் அப்புறம் கௌரி ரெடியாகி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப இருந்தாங்க. அவங்க 2 பேருமே கல்பனா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. கல்பனா கௌரிக்கு ரொம்பவே அன்பாக முத்தம் கொடுத்து, கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லதே நடக்கும், அடுத்து பாப்பா வீட்டுக்கு வரப்போகுது, நம்ம ஹாப்பியாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க 2 பேருமே சிரித்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பினாங்க. அர்ஜுன் தான் காரை ட்ரைவ் பண்ணான். அவன் ரொம்பவே கேர்ஃபுல்லாக காரை ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தான். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தாங்க. கௌரிக்கு ரூம் கொடுத்தாங்க. ரூமில் போய் அப்படியே உட்காந்துக்கிட்டு பேச ஆரம்பித்தாங்க. கௌரி பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அர்ஜுன் அவளை ரொம்பவே உற்சாகப்படுத்துறது, சிரிக்க வைக்கிறதுன்னு அவளை ரொம்பவே சந்தோஷமாக வச்சுக்கிட்டான். அந்த நேரம் ஒரு நர்ஸ் வந்து அவள் கையில் ட்ரிப்பு போட்டு விட்டாங்க. கௌரிக்கு ஊசியை பார்த்த உடனே ரொம்பவே பயமாயிடுச்சு. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக அர்ஜுன் அவன் கையை இருக்க பிடிச்சிக்கிட்டான். அதுக்கப்புறமா சின்ன குழந்தைக்கு கதை சொல்கிற மாதிரி அவளுக்கு கதை சொன்னான். அதனால் கௌரிக்கு ட்ரிப்ஸு எப்போ போட்டாங்கன்னே தெரியலை. அவளுக்கு அது வலிக்கவே இல்லை. அது எப்போ முடிஞ்சதுன்னு கூட அவளுக்கு தெரியலை. அதை பார்த்து அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல நர்ஸும் ஊசி போட்டு முடித்தாங்க. அவன் கதை முழுக்க அவள் சிரிச்சுக்கிட்டே இருந்ததுனால அவளுக்கு எப்போ போட்டு முடிச்சாங்கன்னு தெரியலை. அதை பார்த்து நர்ஸும் சிரித்தாங்க. கௌரிக்கு சுகப்பிரசவம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக டாக்டர்ஸ் அவளுக்கு சில எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த எக்ஸசைஸ் பண்ண அர்ஜுன் ஹெல்ப் பண்ணான். அவங்க கையை பிடிச்சி வாக்கிங் போகிறது, பால் வச்சு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸை சொல்லி தந்துருந்தாங்க. எல்லாத்துக்குமே அர்ஜுன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணான். கூடவே தூங்கும்போது கூட அவன் கை அவளுக்கு தேவைப்பட்டுச்சு. மறுபுறம் பார்வதியும் ராமையாவும் கடைக்கு வந்திருந்தாங்க. பிறக்க போகிற குழந்தைக்காக புதுசு புதுசாக துணிகளை பார்த்து பார்த்து வாங்கினாங்க. பார்வதி கூடவே தொட்டில், குழந்தைக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள், வளையல் எல்லாமே வாங்கினாங்க. இதை பார்த்த ராமையா பிறக்க போகிற பையனை பொண்ணான்னு கூட தெரியாமல் அதுக்குள்ளே இதெல்லாம் எதுக்குமா வாங்குற அப்படின்னு கேட்க, எனக்கு நல்லாவே தெரியும், பிறக்க போகிறது பெண் குழந்தை தான், நான் அவள் வயரை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லை, பாப்பாவுக்கு நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்கணும்ல அப்படின்னு சொல்லி நிறைய பொருட்களை அவங்க வாங்கி குமிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி அவங்க நிறைய பொருட்களை வாங்கிட்டு இருக்க கௌரிக்காகவும் சில பொருட்களை வாங்கினாங்க. அப்போ அவங்க ஒரு பெரிய டெடிபியரை பார்த்தாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு காயத்ரி ஞாபகம் வந்தது. ஏன்னா ஒரு நாள் ராமையா வேலைக்கு போயிட்டு வரும்போது குழந்தைங்களுக்காக ஒரு டெடிபியர் பொம்மை வாங்கிட்டு வந்தாங்க. அந்த 2 பொண்ணுங்களும் அந்த ஒரு பொம்மைக்காக சண்டை போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா ராமையா அந்த பொம்மையை 2 பேருக்கும் கொடுக்காம மேலே தூக்கி போட்டுட்டாரு. அதுக்கப்புறமா அவர் மறுநாள் வேலைக்கு போயிட்டு வரும்போது இன்னொரு பொம்மை புதுசாக வாங்கிட்டு வந்தார். அந்த 2 டெடிபியரும் 2 பேருக்கும் கொடுக்க 2 பேருமே சந்தோஷப்பட்டு விளையாட ஆரம்பித்தாங்க. இதை யோசித்த பார்வதிக்கு கண்கள் எல்லாம் கலங்க ஆரம்பிச்சது. அப்போது ஏன் பார்வதி கண் கலங்குற அப்படின்னு ராமையா கேட்க, அவங்க அந்த டெடிபியரை கை காமிச்சு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த ராமையாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அந்த கடங்காரங்கிட்ட இது எவ்வளோ ரூபா அப்படின்னு கேட்க, அவன் 2000 ரூபாய் அப்படின்னு சொன்னான். உடனே ராமையா அதை பேக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட பார்வதி காதலோடு அவங்கள பார்க்க ஆரம்பித்தாங்க. இங்கே பாரு பார்வதி, நீ நம்ம பிள்ளைங்களை இழந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு எனக்கு புரியுது. ஆனால் நீ கவலைப்படவே வேண்டாம். நம்ம
காயத்ரி நம்ம கௌரியோட வயத்துல பிறக்க போறா, கவலையே படாத அப்படின்னு சொல்ல பார்வதி அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. மறுபுறம், சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா அது போதும் அப்படின்னு சிவா சொல்ல, இல்லை சிவா, இன்னொரு விஷயம் இருக்கு, எல்லாம் இன்னும் முடியலை. ஆஜுன் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு காரணமாக இருந்தவனை நான் சும்மா விட மாட்டேன். உனக்கே தெரியும், அவன் கிட்டத்தட்ட மரணத்தை பார்த்துட்டு வந்திருக்கான். என்னதான் இப்போ அவன் நார்மலாக இருந்தாலும் என் மனசு முழுக்க இப்போ அவங்கள எப்படி பழி வாங்குறது மட்டும்தான் தோணுது. ஆனால் அவனுக்கு நான் வேற ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னா யுவராஜ். நானே கேட்கணும் தான் நினச்சேன் சார். விவேக் அப்புறம் அரவிந்த என்ன பனிஷ்மெண்ட் பண்ண போகிறீங்க? அவங்க இவ்வளவு பண்ணியிருக்காங்க, அவங்கள நான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொன்னான் சிவா. சிவா, ஆஜுன் என்னோட தம்பி. அவன் கஷ்டப்பட்டுட்டு இருந்ததை என்னால் பார்க்க முடியலை. பிரசாந்தை நம்ம கொன்னுட்டோம், அதுக்கு உதவி செஞ்சுருக்கோம். இப்போ ரவிவர்மாவையும் போலீஸ் பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் சாட்டை படம் பார்த்துட்டு அதே போல் என் தம்பியோட உயிரை வாங்கணும்னு நினச்சா நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பாக அவங்கள நான் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்க போகிறேன். இல்லைன்னா அவங்க ஆசைப்பட்ட பதவியை அவங்களுக்கே நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான் யுவராஜ். இதை கேட்டு சிவா ஷாக் ஆகி நின்னான். உறவு மலரும்.